அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் மின் நிலையம் சேதம். தெஹ்ரானில் மின் விநியோகம் பாதிப்பு. எரிசக்தி சந்தையில் அதிரடி திருப்பம். உச்சத்தை தொடும் மசகு எண்ணெய் விலை. சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம். போலீசாரின் திடீர் சுற்றி வளைப்பு. இலங்கைக்கு கடத்தவிருந்த பெறுமதியான சட்டவிரோத பொருட்கள் இந்தியாவில் பறிமுதல். சமூக நிந்தித்தலை எதிர்த்து யாழ் மக்களும் கட்சிகளும் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். மலையக அரசியல் கட்சிகள் வேண்டுகோள். நெட்களை உலர வைப்பதனால் சிரமத்தில் பிரயாணிகள் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. கந்தளாய் குளத்தில் இருந்து சிறுபோக நெற்செய்கைக்காக நீர் திறப்பு. பயன்பெறும் விவசாயிகள். தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள். மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கை. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா குண்டுகளை வீசி தாக்கியது. இதில் வடக்கு ஈரான் நகரமான கராச் அருகே நடந்த தாக்குதலில் துணை மின் நிலையம் மற்றும் மின் நிறுவனங்கள் கடும் சேதமடைந்தன. இதனால் கராச் மற்றும் கிழக்கு தெஹ்ரானில் பெரும் பகுதிகளில் பெரிய அளவிலான மின் விநியோகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் வடக்கு ஈரான் முழுவதும் உள்ள பிற நகரங்களில் தொடர்ச்சியாக மின்வெட்டு நீடிப்பதை ஈரானின் எரிசக்தி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தெஹ்ரானுக்கு அருகே உள்ள ஷம்சபாத்திலும் மின்வெட்டு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் தலைநகர் முழுவதும் உள்ள உட்கட்டமைப்பு மற்றும் ராணுவ நிலையங்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதட்டங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலைகளில் இன்று மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. சர்வதேச சந்தை நிலவரங்களின்படி மசகு எண்ணெயின் விலை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 101.06 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 113.1 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ள போதிலும் இயற்கை எரிவாயுவின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. சந்தை தரவுகளின்படி இயற்கை எரிவாயுவின் விலை இன்று 2.98 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிறையாத்தீவு பிரதேசத்தை அண்டிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் நீருக்கடியில் சூட்சுமமான முறையில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை நேற்று மாலை சுற்றி வளைத்தனர். இந்த சுற்றி வளைப்பு தேடுதலின் போது 8 பேரல்களில் 800 லிட்டர் கோடா மற்றும் 160 லிட்டர் கசிப்பு என்பன கைப்பற்றப்பட்டதுடன் கசிப்பு உற்பத்தி செய்யும் பெருமளவு உபகரணங்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டன. சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ள நிலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மண்டபம் வடக்கு கடல் வழியாக படகில் இலங்கைக்கு கடத்த குடோன் ஒன்றில் பதுக்கி வைப்பதற்காக வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட இந்திய மதிப்பில் சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சா, சமையல் மஞ்சள், ஏலக்காய், நிலக்கரி, வெளிநாட்டு சிகரெட், பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட கடத்தல் பொருட்களை வாகனத்துடன் பறிமுதல் செய்துள்ளதோடு குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரை பிடித்து மெரைன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை அருகே நேற்று முன்தினம் இரவு அதிகாரிகள் சோதனை சாவடியில் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தமை குறிப்பிடத்தக்கது. சமூக நீதித்தலை எதிர்த்து யாழ் மக்களும் கட்சிகளும் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் என நேற்று ஹட்டன் பகுதியில் ஒழுங்கு செய்திருந்த மலையக அரசியல் கட்சிகளின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது மலையக அரசியல் அரங்கத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மயில் வாகனம் திலகராஜ் தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் அண்மையிலேயே யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மலையக மக்களை நிந்திக்கத்தக்கதாக ஒரு காணொலியினை வெளியிட்டிருந்தார். அதன் எதிரொலியாக மலையகத்திலும் மலையகத்திற்கு வெளியிலும் ஏன் சர்வதேச ரீதியிலும் இது தொடர்பாக பல்வேறு ரீதியான பிரதிபலிப்புகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு வந்திருக்கின்றோம். அவரது செயல்பாடுகள் மக்கள் பிரதிநிதியாக பல சந்தர்ப்பங்களில் அருவருக்கத்தக்கதாகவே இருந்திருக்கிறது. அதை பற்றி தீர்மானம் எடுக்கப்பட வேண்டியுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். பிரதான வீதிகளில் நெற்களை உலர வைப்பதனால் பிரயாணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். பொலனறுவை மாவட்டத்தில் ஹிங்குராகொட மற்றும் அதனை அண்டிய பிரதான வீதிகளில் நெற்களை விவசாயிகள் உலர வைப்பதனால் வீதி விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகிறது. பெரும்போக நெல் அறுவடை முடிவடைந்த பின்னர் நெற்களை காய வைப்பதற்கான களங்களின்மையால் பிரதான காப்பட் வீதிகளில் அதிகமாக உலர வைக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த வீதிகளூடாக வாகனங்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் பயணிக்க வேண்டியுள்ளது. இவ்வாறாக நெல் உலர வைப்பதனை நிறுத்தினால் தான் சுலபமாக பயணிக்க முடியும்.
நெற்களஞ்சிய சாலையில் போதிய இடவசதியின்மை காரணமாக வீதிகளில் நெற்களை உலர வைப்பதன் மூலம் போக்குவரத்துக்கு இடைஞ்சலையும் ஏற்படுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சிறுபோக நெற்செய்கையை ஆரம்பிக்கும் நோக்கில் கந்தளாய் குளத்தின் பிரதான மதகுகளில் இருந்து விவசாய நிலங்களுக்கு நீர் இன்று காலை சுபவேளையில் திறந்துவிடப்பட்டது. கந்தளாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள சுமார் 22,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான முதல் கட்டமாகவே இந்த நீர் திறக்கப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சினால் தடை செய்யப்பட்ட சட்டவிரோத பெருமளவு வலைகள் கடற்படையினரின் உதவியுடன் மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டதாக மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் என் ஸ்ரீரஞ்சன் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாவியல், பிள்ளையாரடி, சத்துருக்கொண்டான், நாவட்காடு ஆகிய இடங்களிலேயே மேற்படி வலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தங்கூஸ் வலைகள், மூக்குட்டு வலைகள், தொட்டாண்டி வலைகள் ஆகிய தடை செய்யப்பட்ட வலைகளே இவ்வாறு கடற்படையினரின் உதவியுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட தடை செய்யப்பட்ட சட்டவிரோத வலைகளை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது குறித்த வலைகளை அழிக்குமாறு நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.